என்னதாங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம டீம் இந்தியா? பேட்டிங் ஆர்டரை இப்படி மாத்தி மாத்தி தான் இறக்குவீங்களா? பும்ராக்கு பவர் பிளேலேயே 3 ஓவர் கொடுக்கணுமான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குங்க. எஸ், ஃபைனலி நல்லபடியாக ஜெயிச்சாங்க, ஃபைனலும் போயிட்டாங்க. பட் இந்த மாற்றங்கள்லாம் தேவையான்னு சொல்லி பொறுத்து இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேட்ச் எங்க போச்சு? வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். டாஸை வின் பண்ணி பங்களாதேஷ் பவுலிங் போறேன்னு சொன்னாங்க. எஸ், பேட்டிங் ஓப்பனிங் ஸ்டார்டிங் வேற லெவல் இருந்துச்சு. சுமன் கில்லா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், இப்ப நம்பர் 1 T20 பிளேயர் கரண்ட்ல அபிஷேக் சர்மா தாங்க. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். சுமன் கில், எஸ் அப்கோர்ஸ் ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு சுமன் கில் ஆடணுமான்னு. பட் அவரும் அதுக்கான பதில சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. இங்கதாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. நல்ல ஸ்டார்ட் ஆகுச்சு, 7 ஓவர் 81 ஓவருங்கிற மாதிரி இருக்கும்போது சிவம் தூபே உள்ள வந்தாருங்க. நம்பர் 3 யார் ஆடுவா? ஒன்னு சூரியகுமார் யாதவ் ஆடுவாரு, இல்லைன்னா திலக் வர்மா ஆடுவாரு. ஒரு ஸ்பின்னர் போடுறாருன்னு சொல்லிட்டு தூபேவை அனுப்புறீங்க. இந்த இடமாற்றம் வந்து ஆல்ரெடி இந்தியாவில பல பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கு. திலக் வர்மாவே போய் சூரியகுமார் யாதவ் சொன்னாலே நான் 3வது இடத்துல ஆடினா கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு அதனால விட்டு கொடுத்து 200 அடிச்சாரு. பட் இப்ப சிவம் தூபே நம்பர் 3 ஆடி இருக்காரு. சஞ்சு சாம்சன் எதுக்காக டீம்ல இருக்காருன்னு தெரியல. ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனா மட்டும் தான் இருக்காரா? சூரியகுமார் யாதவ் நம்பர் 4, அக்சர் பட்டேல், ஹார்திக் பாண்டியான்னு சொல்லி ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குங்க. அது ஓப்பனிங் மட்டும்தான் பர்மனன்ட் இங்க. மற்றபடி என்ன வேணா எப்ப வேணா நடக்கலாங்கிற மாதிரி இந்த சின்ன பிள்ளைல இப்படி பேட்டை மறைச்சு வச்சு 1 2 3 அந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர், அந்த மாதிரி இந்தியன் பேட்டிங் ஆர்டர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா சாபுத்ரி போட்டு ஆடுறாங்கன்னு தெரியல. இது நல்லதுக்கு கிடையாதுங்க. எஸ் அப்கோர்ஸ் ஏசியா கப் நம்ம அடிச்சிருவோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஃபைனல் போயாச்சு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஒரு ஆஸ்திரேலியா, ஒரு இங்கிலாந்து, ஒரு நியூசிலாந்து, ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான டீமோட விளையாடும் போது இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணி இறங்கினோம்னா நல்லா இருக்குமா? அது மாற்றத்தை உண்டாக்குமா? பர்சனலி பேட்டர்ஸ் எப்படி இருப்பாங்க? அது ஒரு திலக் வர்மா வந்து நம்பர் 3 நம்பர் 4 மைண்ட் செட்ல இருப்பாரு. அவரு தூக்கி நம்பர் 5ல இருக்கிறது. சஞ்சு சாம்சன் வந்து 5 6 7 8 என்ன பொசிஷனே தெரியல. இப்படி இருக்கும்போது ஒரு பிளேயரின் மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியலன்னா சொல்லணும். எஸ், 170 அடிச்சாங்க. பங்களாதேஷ் நல்ல ஸ்டார்டிங் கொடுத்தாங்க. ஒருவேளை நல்ல ஒரு ட்விஸ்டா வேற லெவல் மேட்சா இருக்கும் உங்களுக்கு, க்ளோஸ் மேட்சா இருக்கும்னு நினைச்சோம். பட் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி நாங்க இருக்கோம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் 3 கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க இந்தியா. சிவம் தூபேவா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், இன்னொருத்தர் யார் விட்டான்னு தெரியல, 3 கேட்ச் விட்டாங்க. அதாவது கேட்சஸ் வின் மேட்சஸ் தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் கரண்ட் இந்தியன் டீம் போன மேட்சா இருக்கட்டும், இந்த மேட்சா இருக்கட்டும், 3-4 கேட்ச விடுறாங்களே, இது சரியா? ஃபீல்டிங் கோச் திலீப் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அந்த கேள்வி இருக்குங்க. ஒரு மேட்சை வின் பண்ணணும்னா கேட்ச் எவ்வளவு முக்கியம் தெரியும். அதாவது இது நீங்க ஜெயிச்சிட்டீங்க எல்லாம் ஓகே, நீங்க தான் டாப் ஏசியா கப்லங்கிறதா ஓகே. பட் பேசிக் வந்து நீங்க கேட்ச் பிடிக்க கத்துக்கணும். அதுல இந்தியா கோட்டை விட்டுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி பும்ரா பவர் பிளேல 3 ஓவர் போட்டு தான் ஆகணுமாங்கிற கேள்விக்குறி. இதுக்கு தான் சொல்றது எக்ஸ்ட்ரா ஒரு சீமர் ஆடுங்க. ஹர்தீப் சிங் ஆடினாங்கன்னா ஹர்தீப் சிங் அவர் போட்டிருப்பாரு, ஹார்திக் பாண்டியா பும்ரான்னு சொல்லி ஈவனா பிரிச்சிருந்திருக்கலாம். நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் தேவைன்னு சொல்லிட்டு தூபே ஆடுறீங்க. நான் தப்பு சொல்லல, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. பட் அவருக்கு டெத் ஓவர்ல போய் கொடுக்குறீங்க. இது வந்து இப்ப நல்லா இருக்கும், பட் போக போக எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா T20 அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் நடக்க போகுது. அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ இது இருக்கு. நீ இவ்வளோ காம்பினேஷன் மாத்தி ஆடணும்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஈஸியா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி பெருசா ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை. ஃபைனலும் போயிட்டாங்க. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் நடக்குது. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல்ல இந்தியா மீட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லணும். பட் ஒரு பங்களாதேஷ் வந்தா கொஞ்சம் டஃபா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்கணுமான்னு தெரியல, அப்படின்னு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்தியா ஸ்ரீலங்கா நாளைக்கு நடக்க போகுது. அந்த மேட்சை பத்தி ப்ரிவியூ பார்ப்போம். அதாவது இந்த மேட்ச்ல எப்படியா இறக்க போறாங்க, நம்ம ஏசியா ஃபைனல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹர்ஷித் ராணாவையும் ஹர்தீப் சிங்கையும் கொண்டு வருவாங்க, பும்ராக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயிச்சிட்டாங்க, ஓகே பார்ப்போம். அடுத்தடுத்து கட்டங்கள் எப்படி போகணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.